இந்த இவ்வளவுமே வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து வேண்டியிருக்கு. மும்முரமாக எங்களோட வேலை நடக்குது. வேறு என்ன தான் எங்களுடைய இந்த வேலையை பார்க்குறார். சாப்பாடு, இன்றைய சாப்பாடு இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இனி லேத்து கொடுத்ததை எடுக்கணும். அது இது எல்லாமே வந்து டிஸ்மேன் வேண்டினம் வேண்டின திங்ஸுக்கு மட்டுமே 31,000 சொச்சம் வந்து. இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து இன்றைக்கு அது கொஞ்சம் ஆபாசமாக வந்துடும். இல்லை ஆபாசம் புவனேஸ்வரனாவின் பிறந்தனால தெரிக்க விடுறோம். பிறந்த நாளுக்கு நீங்க பிறந்த மாதிரியே உங்களை ஆக்கி விடணும். எங்களுடைய புவனேஷ் பாய்க்கு வந்து பிறந்த நாள். நீங்க இப்படி பெட் ஒன்று வச்சுட்டீங்கல்ல, அதனால இன்ட்ரெஸ்டா இருக்கு. மியா ஒன்று அடிக்கணும், அதோட ஹாப்பி பர்த்டே பூனா குட்டி என்று அடிக்கணும். விளையாட தெரியுமா இல்லையா சொல்லு. நீதான் சொன்னா பொடியங்கள் பாட்டி கேட்குறாங்க பர்த்டே நாளைக்கு. எனக்கு ஏதோ நீ தாண்டா ஏதோ செய்ய போற பனிஷ்மெண்ட்னா வந்து அப்படி ரவுண்ட் ஓடணும், இதை சுத்தி ஓடணும். தென்னவர பாவ நானு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 74வது நாள். நாங்கள் இங்கே புத்தளத்தில் நிற்கிறோம். புத்தளத்தில் கற்பட்டி வந்துட்டு இங்கே நண்பர் வீட்டை வரைக்கும் வந்து எங்களுடைய ராசாத்தியை காட்டுவோம். வந்துட்டு கராஜில் நிற்கிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். எங்களை வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த வெளிக்கிட்டு இலங்கை பூர்வம் இருக்கிற 25 மாவட்டத்துக்கும் எங்களுடைய வேன் வீடு ராசாத்தியில் வந்து பயணத்தை மேற்கொண்டுறாங்க. மற்றது வந்து நேற்று வந்து சாமானுக்கு போயிருந்தவர் அண்ணா இங்கேருந்து வந்து கண்டிக்கு போயிருந்தவர். நான் நினைச்சேன் கொழும்பு நினைச்சேன், பஞ்சாபத்தை நினைச்சேன். பிறகுதான் வந்து அக்குர் அன்னைக்கு வந்து அண்ணா சாமான் எடுக்க வந்து போயிருந்தவர். இன்னும் ஒரு வாகனத்துக்கு வந்து ஃபுல்லாக சாமான் எடுக்கணும் பண்ணிட்டு அப்போ எங்களோட வாகனத்தின பார்த்து வந்து பார்க்க போயிருந்தவர். அதோட அங்கே போயிட்டு ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. தம்பி எங்கள் தடியும் வந்து பார்ட்ஸ் கிடைக்கல, என்ன செய்கிறது என்றார். அதுக்கு பிறகு ஒரு இடத்துல வந்து ரீகண்டிஷன் பார்ட்ஸ், அதாவது ஏற்கனவே இன்னும் ஒரு வாகனத்தில் இருந்த இதை வந்து கலட்டி ரீகண்டிஷனை வந்து வச்சுருப்போம். கூடுதலாக இலங்கைக்கு வர வாகனங்கள் எல்லாமே வந்து பிராண்ட் நியூவாக இருக்காது. இப்போ ஜப்பானில் அங்கால பாவிச்சு ஒரு கொஞ்சம் தூரம் ஓடின ரீகண்டிஷன் வெஹிக்கிள்ஸ் தான் இங்கே வரும். இப்போ அது மாதிரி வந்து இந்த பார்ட்ஸுகளும் வந்து பழைய சாமான்கள் எல்லாம் அப்போ புதுசாக வந்து கிடைக்காது. இப்போ ரீகண்டிஷன் வெஹிக்கிள்லேருந்து ஒன்று எடுத்த தம்பி எங்கள் தடியும் கிடைக்கல. அந்த ரிங் செட் இருக்குல்ல, அந்த செட்டுக்கு வந்து 25,000 ரூபா சொல்லி நம்ம வந்து கேட்டார். நான் சொன்னேன் என்ன செய்கிறது, வேறு என்ன செய்கிறது, மாற்ற வேண்டிய கட்டாயம் வேண்டாம் வந்து கொடுத்து தானே ஆகணும் வந்துட்டு. சரி என்ன மாற்றணும் பண்ண கட்டாயம் இருந்தால் வேணுங்கன்றார். ஆனால் வந்து வேண்டிட்டு வந்தார். அதோட அதுக்கு முதல் அந்த ஃபுல்லாகவே கியர் பாக்ஸே விசாரித்தார் 2.5 லட்சம் அப்படின்றவர். ஆனால் அதுக்கான மாடல் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. சரி இப்போ நாங்கள் முதலாவது மட்டும்தான் செய்ய போகிறோம். இப்போ பொருள் வந்துட்டு கராஜுக்கு இன்றைக்கு வந்து அதை பூட்டுவினோம். நாங்கள் நாளைக்கு இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடலாம், இன்றைக்கு போயிடலாம். ஏன்னா அது பூட்டுறது வந்து பெரிய விஷயம். அதை கலட்டி அதில் இருக்கிற பார்ட்ஸை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு நாள் ஆகிட்டு, அப்போ பூட்டுறதுக்கும் அதே மாதிரி ஒரு நாள் ஒன்று எடுத்துட்டு நாளைக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகலாம்னு நினைக்கிறோம். அதோடு வந்து நேற்றிரவு நடந்த விஷயங்களை அப்படியோ ஒரு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நேற்று அண்ணா போயிட்டு வரவே கிட்டத்தட்ட 10-11 மணி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. மற்றது இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு நாளண்டைக்கு விட்டால் வந்து ஞாயிற்றுக்கிழமை. கூடுதலாக இங்கால பகுதிகளில் இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து கடையிலும் பூட்டிடுமாம். 11 மணி மட்டும் திறந்துருக்கும். அதுக்கு பிறகு எல்லா கடையிலும் பூட்டிடும். இப்போ லேத்துலேயும் ஒருக்கா கொடுக்கணும் அந்த ஒரு இதொண்டு வெட்டுறாக்கு. அப்போ 11 மணிக்குள்ளே அதை கொடுத்து எடுக்கணும். கராஜ் இப்போ தான் திறப்பட்டு கொண்டு இருக்குது. திறந்த பிறகு எங்களுடைய வேலைகள் வந்து நடக்கும், முடிஞ்சிடும். இப்போ பொருள் கிடைப்பன தான். இப்போ நாங்கள் முதல் சொன்ன மாதிரி தான். இப்போ இதுக்கான பொருள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெற்றுக்கொள்ளலாது. பெற்றுக்கொண்டால் வந்து உடனே வேலைகள் நடக்கும். அதே மாதிரி தான் இங்கே கலட்டிச்சு பொருள் பார்க்க ஒரு நாள். அதுக்கு பிறகு இனி கூட்டுறது மட்டும்தான் வேலை. வந்த பொருள் இது வந்தது இந்த பார்ட்ஸ் தான் வந்து வந்தது. இதில் நீல கலர் பெயிண்ட் ஊற்றிருக்கு. தான் பார்த்து நாங்கள் இந்த பர்சன் வேண்டி வந்தவர். இந்த சின்ன இது மட்டுமே வந்து 25,000 ரூபாய் விழாம்.
சரி மாற்றணும் கட்டாயம் இருக்கிறபடியே மாற்றுவோமே நீ கூலி அது இதுண்ட வரும் இவ்வளோ ஃபுல் செட் இருக்குல்ல இது இவ்வளோ மாற்றுறோம். இது முதலாவது கியர்ண்ட அந்த வீல் செட்டாக இது இந்த பழசு இதுதான். இங்கே கராச்சிலாம் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பொருள் எடுக்க போய் சாமான் எடுக்க போய் வந்துட்டார். கிடைச்சிதா பொருள் கிடைச்சிதா? பொருள் கிடைக்கிறதா சிக்கிறேண்ணே புதுசு இல்லை என்ன ரீகண்டிஷன் செட் ஆயிடுறா ஃபிட்டாக இருக்கா? அது கொஞ்சம் மாட்டோம் என்ன? ரைட் ஓகே பொருள் கிடச்சிட்டு நீ நாளைக்கு பூட்டுறதான் வேலை. பட் அந்த இதில் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஆயில் சீல் வந்து ஆயில் வடித்து கொண்டு வந்தது. ஆயில் சீலும் வந்து அடிச்சிருக்கு. பொருளும் வந்துட்டு இந்த இதானே எங்களோட பழைய இது. இதில் புதுசு வந்து வேண்டியிருக்கு. இதான் புதுசு. கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறேன் இந்த 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 சின்ன சாமான் செட் இருக்குது தானே இந்த இவ்வளவுமே வந்து 25,000 ரூபாய்க்கு வந்து வேண்டியிருக்கு சாமான். பாப்போம் நாளைக்கு போட்டு பார்த்தா தான் எங்களுடைய விஷயங்கள் வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. இதான் இந்த பழசு. சரி இனி எல்லாமே வந்து பூட்டுறதான் வேலை. நாளைக்கு பூட்டு பட்டுறமான்னு நினைக்கிறேன். இங்கால இனிமே ஆட்கள் வேலை செய்தோன்னு தான் இருக்கணும் கராஜில். சரி இரவு பார்ட்ஸ் வந்துட்டு பார்ட்ஸ் வந்த பிறகு இங்கே நாங்கள் சாப்பிட வந்துருக்கிறோம். இங்கே புத்தளத்தில் நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல். நேற்று வந்து சாப்பிட்டு நாங்கள் நேற்று சாப்பிட வந்து வேறு லெவலாக இருந்தது. அந்த ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துலையே வச்சு இதுலேயே வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சமையல் செய்கிற இடங்கள். மற்றது உள்ளுக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லாகவே வந்து பஃபே செட் தான். ஒரு பழமையான இதாக வந்து செய்திருப்பினோம். உள்ளுக்குள்ள உங்களுக்கு அப்படியோ காட்டுறோம். இந்த இடத்துல நாங்கள் உணவு அருந்த போகிறோம். தவிஸ் ரெஸ்டாரண்ட்டு புதுசாக திறந்த கடை. ஓகே இந்த வெளியில் வந்து டேபிள் போட்டிருப்பினோம். நாங்கள் இருந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்திங்கன்னா இதான வேண்ட லோகோ. அதோட உள்ளுக்குள்ள வந்து பஃபே செட்டப் வந்து வச்சுக்கணும். மத்தியானங்களில் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றோம். நான் வந்து கூடுதலாக இங்கே சிங்கிள் ஏரியாவில் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா மண் சட்டியில் சாப்பாடு எல்லாம் வச்சுருப்பினோம். வித்தியாசமான ஒரு இதில் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் ஆர்டர் கொடுத்த நாங்கள் அங்கே வந்து போட போயினோம். வேறு லெவலாக இதில் கூடுதலாக கொத்து வந்து தாஜியில் போடணும் இல்லை கல்லில் போடணும். வேறு வந்து முதலே மிக்ஸ் அண்டபடியாக எல்லாம் போட்டு செய்துட்டு அதுக்கு பிறகு இங்கே கல்லில் கொத்து போட்டதை விட ப்ரெசன்டேஷன் பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது. சிக்கன் எல்லாம் மிக்ஸாக போட்டிருக்கணும். பொருளும் வந்துட்டு எங்களுக்கு சாமானம் வந்துட்டு திருப்தியாக ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஆள் ஒரு ஆள் ஆடிக்கொண்டிருக்கிறவர். சரியான ஒரு க்ரௌட் வந்து ஒன்றுருக்கு. இரவு போகிற எல்லாருமே வந்து இந்த கடையில் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு தான் போயினோம். இப்போ 11:30 ஆகுது. நாங்களும் அப்படியே சாப்பிட்டு போவோம். Say bye. Bye. Bye.
மற்ற இது எல்லாமே வந்து டிஸ்மேன்வல் பண்ணிட்டோம். இதில் தான் எல்லாத்தையும் வந்து பூட்டணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அப்படியே தொடர்ந்து இப்போ தான் கராஜும் திறப்படுது. இன்றைக்கு வேலை நடக்கும் என்று நம்புவோம். அதாவது இது வந்து இந்த கேபாக்ஸில் அந்த கிளச் பம்ப் பூட்டைக்கு வந்து இதில் த்ரெட் போயிட்டாண்டவ அது செய்கிறண்ட பெரிய வேலை கலெக்ட் மட்டும். ஆனால் இது செய்கிற நேரம் நாங்கள் இதையும் வந்து அப்படியோ செய்ய போகிறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா வாகனமும் வந்து இங்கே தான் வருது. நியூ மாடல்லேருந்து ஓல்டு மாடல்லேருந்து சகல வாகனமும் இங்கே தான் வருது. நேற்று க்ரௌட் இல்லாமல் இருந்தது. கராஜ் இன்றைக்கு ஃபுல் பிஸி ஆகிட்டு எக்கச்சக்க வாகனங்கள் வந்துட்டு எங்களுடைய வாகனம் இன்றைக்கு பூட்டப்படும் என்று நம்புவோம். என்னையா கேடிஹெச் எடுத்துட்டீங்களா? ஜிடிஹெச்சா? டபுள் சைட் ரோடா? சீ ரைட், வெயிட் பண்ணி கொண்டுருக்குறோம். ஒரு கால் லேத்துக்கு போகணும், இந்த ஆணி வெட்டி பூட்டணும், அதுக்காண்டி வெயிட்டிங்கன்னு. ஒரு கதையும் கொடுக்க அதான் அவங்களோட தொண்டையெல்லாம் பழுதாயிடு. ஏன் பழுதா அது தொண்டை? அப்போ எங்களுக்கு வெயிலும் சூடும் பழுதாயில. டாக்டர்கிட்ட போமா, டாக்டரை கூட்டிகிட்டு போடா. தண்ணி குடிச்சா சரியா? ஐயோ ஐயோ சரி. இப்போ சாணுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணுறோம். மும்முரமாக எங்களோட வேலை நடக்குது. வர்றான் இந்த அண்ணா தான் எங்களுடைய இந்த வேலையை பார்க்குறார். இன்றைய முடிச்சு தராட்டி சொல்லுவோம்மா வீடியோவில். அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும்டா, இதில் இந்த த்ரெட் இது அந்த பம்மண்ட த்ரெட் இது போயிட்டு இது கொண்டு டவுனுக்குள்ளே போட்டுருணும். இடத்துக்கு வந்துட்டோம். ஆட்டோவில் நண்பனுடைய ஆட்டோ இருக்கிறபடியே பரவாயில்ல, போக்குவரத்து பிரச்சனை இல்லாட்டி அதுகளுக்கு முறையாக அலையணும். த்ரெட் இல்லை, த்ரெட் போட்டால் தான் அந்த பம்ப் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கும். நாங்கள் லேத்தில் கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் ஆகும்னு சொன்னவர் ஏற்கனவே இன்னும் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கார். சரி கொடுத்துட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் ஒயில் வேண்டணும், கேபாக்ஸ் ஆயில் வேண்டணும். அது வேண்டிட்டு வருவோம். பரவாயில்ல, கராஜெண்டா அலைச்செல்லாம் இருந்தாலும் இப்படி நண்பர்களோட திரியக்க கொஞ்சம் பரவாயில்ல. ப்ரோ என்ன யோசனை கொஞ்சம் வசிக்குது. சரி போய் சாப்பிடுவோம். இப்போ முதலாவதா எங்களுக்கு டவுட் என்னன்னு, நீங்கள் வெள்ளையாக வந்த நீங்கள் வந்து பிறப்பிலே வெளில. சரி அப்படியே போ. ஆள் வெயில்ல ஆளுக்கு அலர்ஜி. சரியா இப்படிதான் தெரியும். தோல் போட்டு அதான் கவனமா இருக்கணும். சர்வீஸ் ஸ்டேஷன் ஒன்றுக்கு வந்துக்கிறோம். கியர் ஆயில் வேண்டாங்க, 2.5 லிட்டர் ஆயில் வேண்ட சொன்னவன். ஏற்கனவே இருக்குது, பழசை விடுவோமான்னு கேட்டவன். நாங்கள் வேணாம் புதுசாக விடுவோம்னு சொன்னேன். 5500 சரி விடுவோம். ரைட், லிட்டருக்கு ஏது 2 அப்படிதான். சரிதான். இங்கே வந்து சாப்பிட்ற ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம். வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குமென்னு சொன்னவன். போக நேரம் வந்து 12 மணி ஆயிடுச்சு. சரி கூட்டி முடிய வந்து 2 இப்படி இங்கே சின்ன கடையெல்லாம் இருக்கும். ஆனால் சாப்பாடுகள் நல்லா இருக்கும். வழியில் போட்டுக்கணும். சோறு கறி வந்து 250 ரூபாய்க்கு மரக்கறி சோறு 2 போட்டிருக்கணும். இப்போ தான் வந்து ரெடியாக சோறு, கடலை, மற்ற சிக்கன் பஃபே தான் சாப்பாடு. இன்றைய சாப்பாடு நாங்கள் அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாம் செட் பண்ணிட்டோம். இனி நாங்கள் அதை எடுத்து கொடுத்தது சரி. எனக்கு தான் போகணும். அது 2 மணித்தியாலமாக பண்ணுறான். தந்துடுவான். இன்றைக்கு எப்படியும் பூட்டி முடிச்சிடுவோம். வேணா இது எவ்வளோ ஆகுது பாவிக்கும் அண்ணா? நீங்கள் பாவிக்கிற பொறுத்து பாவிக்கும். அது சொல்ல தெரியா. பார்த்தீங்கன்னா அங்கே நுரைச்சியிலேருந்து எங்களை தேடி இங்கே நண்பர்கள் என்ன தேடிட வாரீங்க. சர்ப்ரைஸ் வீடியோ எடுக்க சொல்லி திரும்பி நிற்கிறியடா. கால் பண்ணி சொல்கிறான் நான் வர்றேன் வீடியோ எடுக்க. சடுகுடா கடுகுடாவா சடுகுடாவா? இவ்வளோத்த கொண்டு வந்து ஒன்று எடுங்கன்ற நியாயம் இருக்கா அதில்? இங்கே பார்த்து கதையண்டா நாக்க திருப்பி கேட்டுக்கிறான்.
நேற்று ஒரு பர்த்டே ஒன்று நடந்தது, எங்களை கூப்பிடல சரியா பாட்டி வீட்டு அம்மாண்ட பர்த்டேக்கு பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு, எங்களை கூப்பிட. எத்தனை மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணியா அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியா? அவ்வளோதானேட்டா, ஊரெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வீட்டுக்காரருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலேட்டா. சரி, ஆள் வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு தெரிஞ்சு இங்கே வந்திருக்கிறார். ஒரு நாள் தான் ஆடட்டா, கணக்கு டைலாக் எல்லாம் போடுறாடா. ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துக்கிறியா? கொஞ்சம் தான் என்ன கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. சாப்பிடு. இது மட்டும் அம்மா நீங்கள் வேறு ஒன்று கொண்டு இல்லையா? வருமா? ஒரு பேக் ஒன்று வந்தீங்கள்டா. இந்த பேக்கு பெரிய பேக் ஒன்று கொழுகி இருந்த மாதிரி கிடந்தது. யாராவது கால் பண்ணினாங்களா சர்ப்ரைஸுக்கு? கால் பண்ண இல்லையா? கவலைப்படுறான் படியன், கால் பண்ணுங்க. நீங்கள் அது யாழ்ப்பாணத்தில் இருந்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து செய்வீங்களா? நீங்கள் போக்குவரத்து செலவு கூட எடுப்பீங்களே, அழகு எடுக்கிறீ இல்லையா? சரி, ஒரு கோல் ஒன்று பண்ணி பாருங்க பொடி எனக்கு. ரைட், சொல்லிட்டேன். கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம் இது. சர்ப்ரைஸ் டெலிவரி, D3 சர்ப்ரைஸ் டெலிவரி. இந்த சந்தில தான் அவங்க நின்றவங்க அந்த ஆட்டோவில், அந்த சிலைக்கு உண்டால. இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இனி லேத்து கொடுத்ததை எடுக்கணும். அது 2 மத்தியானம் ஆகண்டவர். இது வரைக்குமே சாமானுக்கு மட்டும் அந்த வேண்டின திங்ஸுக்கு மட்டுமே 31,000 சொச்சம் வந்து போயிருக்கு. இதை விட நீ லேத் காசு கொடுத்து அதுக்கு பிறகு இங்கே கூலி கொடுத்து அப்படியாண்டு வரைக்க பாருங்க. ஒரு சின்ன வேலை இல்லை, பெரிய வேலை தான். அது பிரித்து செய்கிறது வந்து பெரிய வேலை தான். அந்த பார்ட்ஸ் வந்து புதுசாக ஆண்டாலே ஒரு 4,000-5,000க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இது கிடைப்பனவு இல்லாத பழைய பொருள் என்றபடியாக வந்து பார்ட்ஸ் தனியை வந்து 25,000 கிட்டவா போயிட்டு. சரி, செய்யத்தானே வேணும், பயணம் முடிக்கத்தானே வேணும், மலை ஏறத்தானே வேணும். அதனால் வேலைகள் நடக்குது. அதோட இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து இன்றைக்கு 29ஆம் தேதி, நாளைக்கு 30ஆம் தேதி எங்களுடைய புவனேஷ் பாய்க்கு வந்து பிறந்த நாள். அவருக்கு வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் செய்யணும். ஆனால் ஆளுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம். சொல்லாமல் ஆளை ஒரு கலாயிட்டு இரவுக்கு சர்ப்ரைஸாக ஒரு பண்ணொன்று கொடுப்போம் ஆளுங்க. ஆள் வந்தோன்னு இருக்கிறார் பக்கத்தில். என்ன நாளைக்கு இதை விசேஷமா? பிறந்த நாளுக்கு நீங்கள் பிறந்த மாதிரியே உங்களை ஆக்கி விடணும். அப்படியோ எல்லாரும் நண்பர்கள் வந்து அந்த அதுக்கு கீழே வந்து இருக்கணும் ஆக்கள். போனே சொன்ன அங்கால போயிட்டார். சரியோ டேய், ஆளுக்கு பர்த்டே என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க? அதான் நீங்கள் சர்ப்ரைஸ் டீம் தான் நிற்குது. என்ன செய்வோம், என்ன செய்வோம்னு சொல்ல. அது வாழ்நாள்லேயே மறக்கக்கூடாது, வாழ்நாள்லேயே மறக்கக்கூடாது. முட்டை, தக்காளி, சாணம் எல்லாம் போட்டு ஆளை இன்றைக்கு ஆளுங்க நித்திர கொள்றது. இன்றைக்கு நித்திர கொள்ளாது. இதுக்குள்ள இன்றைக்கு ஆளை படக்க விட்டுருவோம். சரி, ஆள் அங்க போய் நிற்கிறார். சொல்லுங்கடா என்ன சர்ப்ரைஸ்? நீண்ட வீட்டை போக வேண்டாம், வீட்டை போயிட்டு நீ மியூசிக் பாக்ஸு, டொம்மி எல்லாத்தையும் கொண்டா. சரியா, எடுத்து கொண்டு வந்து பன்னெண்டு பண்றோம். 12 மணிக்கு 12 மணிக்கு தெரிக்க வரோம். சரியா, கேக் கொண்டு ஓடுற கூட. மியாவ் மியாவ் மியாவ். ஹாப்பி பர்த்டே பூனை, பூனா குட்டி. சரியா, ஒரு கேக் ஓடுற கூட செய்வோம். எப்படியும் இந்த வீடியோ வரைக்கும் இன்றைக்கு 12 மணி ஆயிரும். சரியோ, அப்படி இருங்க. அப்படியே ஒரு ஸ்பாட்டில் இன்றைக்கு தான் உண்டு சர்ப்ரைஸ். இது பார்க்க போகிறோம். சரியா, இப்போ 12 மணிக்கு நாங்கள் சர்ப்ரைஸுக்கு ஆர்டர் கொடுக்குறோம். இரவுக்கு என்ன வேறு சர்ப்ரைஸ் வருதுன்னு பார்ப்போம். சரியா அக்கா, அந்த என்னத்தை இன்றைக்கு ஒரு கேக் ஒன்று தேவை 12 மணிக்கு நைட்டுக்கு. சரியா,
கொஞ்சம் கட் பண்ணுங்க, கொஞ்சம் கட் 8 மணிக்கு எடுத்து ஒன்று வாங்க. கொஞ்சம் கட் பண்ணு. ஏய் நீ சொல்லு, பிரச்சனை இல்லை, கதை கேட்டேன் கதை. அக்கா ஹலோ அவாவே கட் பண்ணிட்டாரா? எவ்வளோ பெரிய கேவலம். என்ன கட் பண்ணிச்சுன்னா அவா கட் பண்ணி நான் சொல்லிட்டு வரேன். அப்போ அப்பா வடிவா கைப்பாங்க, வடிவா கைப்பாங்க. என்னன்னு சொல்ல போகிறேன், அதோட தேவையில்லைச்சு வாடா. ஐயோ ஐயோ வெளியே பாரு அங்கே சொல்கிறேன். நீங்கள் வடிவா சொல்லுங்க, யூடியூப் சேனலில் கேட்க போகிறாங்க, வடிவா சொல்லுங்க அங்கால சொல்கிறேன். வா இல்லை ரெக்கார்ட் இல்லை அது. சரி நினைக்கிறேன் வச்சுட்டே ஒரு ஏரியா கதை. அக்கா அன்றைக்கு கேக் ஒன்று தேவை. வேற என்னத்த, என்ன பேர்? மியாவா? மியா பூனாக்குட்டி. பூனைக்குட்டி நடிக்க, பூனைக்குட்டி நடிக்க. இங்கே கேக்கில் ஒரு பூனை மூஞ்சி ஒன்று கீரோணும் சரியா? அதில் MEOW மியா ஒன்று அடிக்கணும். அதோட ஹாப்பி பர்த்டே பூனாக்குட்டி என்று அடிக்கணும் சரியா? கண்டிப்பா சந்தோஷம். சரி 8 மணி போல வந்து எடுக்கிறேனேக்கா. விலையில் ரேட்டு இலக்குறா டே. என்னது என்ன 1 kg எத்தனை சின்ன கேக் காணும்? அது ஒரு கிலோ காணும். 1 கிலோவா? 1 கிலோ கேக்காக்கா. 1 கிலோ கேக் எவ்வளோன்னு சொல்லுங்கக்கா. சாக்லேட் கேக்கா பட்டர் கேக்கா? சரி சரி செய்ய சொல்லு போனே சொன்னாங்க தானே, செய்ய சொல்லு. சாக்லேட் செய். சாக்லேட் கேக். என்ன சொன்னீங்களா? முட்டை வேற. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டா ஒரு இதோட நாங்கள் ஓரளவுக்கு தான் பிளான் பண்றோம். அவங்க அதுக்கு மேலால பிளான் பண்றாங்க. மாட்டு சாணம், தக்காளி, பச்சை முட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆள கூழ் முட்டை. அது என்ன டாரு வேணாம் அந்த இது வேண்டாம். அந்த அப்படியே வந்து எங்களை தான் கட்டி பிடிச்சி விட்டுரும். வருதா 12 மணிக்கு வந்து பிறகு நாங்களாம் குளிக்கணும். அதை கொஞ்சம் யோசிப்போம், யோசிச்சேவோம் சரியா? ஆள் வார இரவுக்கு செய்யணும், கட்டாயம் செய்வோம். எங்களோட இவ்வளோ தூரம் பயணிக்கிற புவனேஷ் அண்ணாவின் பிறந்தனால தெரிவிக்க விடுறோம். கணக்கு பேர் நீங்களுமே வாழ்த்து தெரிவிப்பீங்க. அண்ணா பொடியங்கள் பாட்டி கேட்குறாங்க, பர்த்டே நாளைக்கு என்ன செய்வோம்? பிறந்த நாள் தானேடா, பிறந்தவங்களுக்கு நீங்க தான்டா அவங்கள செலிப்ரேட் இல்ல. நீங்க ஒரு நாள் நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. அப்படி சரியா கூடாது. விளையாடல உலகத்துல பிறந்தது உங்களுக்கு சேவை செய்யறது. என்ன செய்வோம்? நாளைக்கு மத்தியானம் போல இங்க இருந்து போறதுக்கு நல்ல ஒரு கேக்க வெட்டுவோம் சரியோ? செய்யணும், கேக்க வெட்டுவோம். நீங்கள் பாட்டியை வச்சு விடுவோம், எல்லாரையும் கூப்பிடுவோம். கராஜ்காரன் என்ன சகல பேரையும் கூப்பிடுவோம் சரியா? நீங்க ஒரு 50,000 பண்ணி செட் பண்ணுங்க. நாங்க 5,000 செலவழிச்சு கேக் மட்டும் வெட்டி விடுறோம். ஒரு பாட்டிக்கு ஒரு 50,000 போட்டு விடுங்க. ஐயோ ஐயோ நாளைக்கு தான் போறேன். சோக்கா இருக்கு. அனுப்ப மாட்டோம். அதான் புத்தளத்தை விட்டு இப்ப போயலாம கிடக்கு போல, கடும் பண்ணா கிடக்கு. வேற ரூபம் எல்லாத்து வேலையை முடிஞ்சு கோலடிச்சவன் எடுக்க வந்து நாங்கள் நட்டம் வச்சிருக்கிறா பாம் ஐயா. எவ்வளோ? 1600 1600 இதில் பயப்படாம மலையத்தில். சரி இதில் ஓட்ட பிறப்பிச்சவரா இல்லையா? அதெல்லாம் கடுமையாக யோசிக்கிறாங்க. செட்டப் பண்ணி செஞ்சு வச்சு கூட்டியிருக்காங்க. போகாது. ரைட் 1600 ரைட் தந்துட்டேன். பரவாயில்ல, வேலை தந்துட்டேன். 1600 எடுத்துருக்கு. ஆனால் செலவுகள் போகும். இருந்துட்டப்பையா தானே செய்கிற செலவு. வெளியில் வைக்காத்தாலும் வாகனங்கள் இப்படி ஓரேக பெரிய வைக்க தெரியாது. பழைய ட்ரிப் ஞாபகம் தான் பெறுது. வாகனம் ஓடுறதை விட ஆட்டோ ஓடுறது நித்திரை வரும். சாப்பிட்டுட்டு ஓடினா அப்படி ஒரு நித்திரையோட வரும் சார். 2 பக்கம் காற்று வரும். அப்படியோ கண்ணை கட்டும். சரி, கணக்காக எல்லாம் பூட்டி வேலையெல்லாம் முடியுது. இனி இந்த கேஸிங்க போட்டால் சரி. இது இப்போ கலெக்டர் வந்து நன்மைக்கு தான். ஏற்கனவே அந்த ஒயில் சீல் வந்து போயிட்டு அதோட த்ரெட்டும் போயிட்டு அப்போ ஒரு இதில் வந்து
ரெண்டு நிலை முடியுது என்ன ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஒருக்கா பார்த்தா சரி இன்னொரு ஏரியாவுக்கு பவர் ஸ்டேரிங்னா ஒரு 10 நாள் செல்லும் அது அவன்கிட்ட தான் போகணும் 3 நாள் செய்வான் காய்ச்சலியா 3 நாள் செஞ்சிருவானா முதல்ல 3 நாள் என்ன சொல்லுவான் இப்போ இந்த 5 நாள் ஆகும் பேர் வந்து கேம் விளையாடணும் காசு விளையாடணும் என்ன விளையாட தெரியும் நான் போயில ஒரு போயில இப்போ இதில் என்ன பாயிண்ட் ரைட் ஓகே 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 அடியில் ஓகேயா 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 எல்லாரும் ஓகேயா 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 இல்ல அதை என்னன்னு பேர் சொல்லுவோம் இல்ல அதை முதலே சொல்லுவோம் ஏதாவது உண்டு எல்லாம் டிசைட் பண்ணுவோம் இப்படி ஒரு ரவுண்ட் ஓடிட்டு வந்து நிக்கும் ஒரு ரவுண்ட் போகுது அது ஒத்த கால்ல இல்ல அது கொஞ்சம் ஆபாசமா வந்துடும் இல்ல ஆபாசம் ஒத்த கால்ல இதுல இருந்து போயிட்டு அங்க தொட்டு இங்க வரும் சொல்லுவோம் இல்ல அது வேணாம் கொஞ்சம் ரிஸ்கா கொடுப்போம் நீ சொல்லு நீ சொல்றா தம்பி நீ சொல்லு என்ன செய்ய வைப்போம் அதுக்கு மேல ஆளு சொல்றான்டா இவன் கடுமையா நீ சொல்ற அவன் கேட்டவன் நீ சொல்லு என்ன செய்வோம் தோத்தாக்கள் என்ன செய்வோம் நீ சொல்ல உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற ஓட வைப்போமா ஒரு ரவுண்ட் ஓட வைப்போமா இந்த இதுல இவ்வளவு காட்சும் வேண்ட கடை உண்டா எல்லாரும் காட்டுக்கடா எனக்கு இதுல இருக்கிற ஒன்றுமே தெரியாது சரி பாப்போம் சரி இப்ப எனக்கு இப்படி விளையாடுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா நீங்க இப்படி பெட் ஒன்று வச்சுட்டீங்கல்ல அதனால இன்ட்ரெஸ்டா இருக்கு விளையாட தெரியுமா இல்லையா சொல்லு நீதான் அது இந்த விட முடிய போகுது எனக்கு ஏதோ நீதான் ஏதோ செய்ய போற உண்ட வாயால சொல்லிட்டு நீதான் கடைசியில பாட்டு பாட வர தெரியும் இல்ல இவருக்கு வித்தியாசம் ஏதாவது கொடுத்து விடும் நைட்டி ஒன்று போட விட்டுடும் இல்ல ஆளுக்கு நைட்டி ஒன்று போட விட்டுரும் நீ தப்பிக்கிறாரு இல்ல நீ ஏன்டா அந்த காட்டை வச்சிருந்த நீ ஒரு காட்டை வச்சிருந்துட்டா இப்ப அவ்வளவு காட்டு இவ்வளவு கொடுத்தாச்சு இது அலாப்பல் அதுக்கு ஏன் ஃபுல்லா கொடுக்கணும் என்னடா பன்னெண்டு வாங்கலாம் நீ பாது முழுக்காட்டு முன்னாடி தானே வந்துட்டு உனக்கு விளையாடவே தெரியாது தெரியும் உனக்கு விளையாடவே தெரியாது சரி 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 ஏதோ இப்போ உனக்கு என்ன செய்த என்னண்டு வாடி விளையாடுறியா கருத்தர் காப்பாத்திட்டாருடா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஜோசியா இல்ல பனிஷ்மெண்ட் தான் சரி சரி கடைசியில இவர் தான் இதாயிட்டார் வா வா இப்ப பனிஷ்மெண்ட் என்னன்னா வந்து இந்த கிளாஸ் இருக்குல்ல இந்த கிளாஸை தலையில வச்சு கொண்டு இந்த தென்னை மரத்தை சுத்தி வரணும் பெரிய பனிஷ்மெண்ட் இல்ல
சின்ன பனிஷ்மெண்ட் நீ ஒரு செய்து ஆட்டு சின்ன பனிஷ்மெண்ட் எழுப்பு 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 ஆள் எழுப்பு நண்பர் எழுப்பு டே நீ செய்து ஆட்டுறா அப்படி வச்சு விழா அது செய்து ட்ரை பண்ணி பார்க்கும் அந்த அவளையில பேர் நீ எழுப்பி ட்ரை பண்ண செய்யணும் சரி எழும்பி இருக்க ட்ரை பண்ணு சரியா இவர் பனிஷ்மெண்ட் செய்ய விட்டுட்டார் சரியா இவர் பனிஷ்மெண்ட் செய்ய விட்டுட்டார் சரி அவருக்கு பதில் நீ ஒரு செய்து விடு சரி பாப்போம் அடுத்து சரி இந்த முறை பாப்போம் என்னது சான் சொன்னீங்க கட்டாயம் செய்யணும் சரியா பாப்போம் தூக்கு சட்டப்படி பண்றாரு வழக்கையில எனக்கு என்னண்டு இந்த எனக்கு இது சின்ன வயசுல விளையாடுறோம் இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறான் நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடியாக விட்டுட்டோம் எனக்கு முதல் கேம் விட்டுருக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்டா எனக்கு தெரியும் உனக்கும் தெரியாது எனக்கு தெரியும்டா கஜான் மக்களுக்கு மாத்திட்டாடா நீதான் ஸ்கேம்ல விழுந்துட்டேன் பக்கத்துல சான் உனக்கு வச்சு தெரியும் பக்கத்துல எதை போட்டாலும் அடிக்கிறான் பக்கத்துல பிரச்சனை அவ்வளவு சுத்தி தான் பெரிய பிரச்சனை வந்துடும் பக்கத்து அடி சின்ன அடியாமலும் அவர்கிட்ட சாண்ட முடிஞ்சது சரியோ அடுத்த இவர்கிட்ட தான் குறைய காட்டுருக்கு 3 இருக்கு அதுக்கடுத்த இவன்ட்ட அதுக்கடுத்த ஜெரின் அதுக்கடுத்த அங்கால செய் நீ காட்ட இப்படி வச்சுக்கோ வாழ்க்கையே இருக்குடா அங்க பார்த்தா என்ன அலையலாம் வெச்சு மாறுதே சம்பவத்தை சொல்லுங்க வாங்க சம்பவத்தை சொல்லுங்க கழுதையா வரவன் கோப்பையை தலையில வச்சு சுத்தணும் அந்த டீலுக்கு யாரு கழுதையா வந்து ஒன்றும் செய்யலாம் இந்த கேம் ஒரு 5-6 கேம் போகணும் அதான் போய் தூக்கி போடு அது பனிஷ்மெண்ட் என்னன்னா வந்து அப்படி ரவுண்ட் ஓடணும் இதை சுத்தி ஓடணும் ஆள் ஓடுறாரு வேறுங்க இது தெரியும் இந்த கேம் என்னடா வந்து தலையில இது திருப்பி ஒரு கழுதையா வந்தா 2 ரவுண்ட் ஓடணும் அந்த கழுதையா வந்தா 2 ரவுண்ட் ஓடணும் அவன் ஓடுற விட நீ பாக்குற அதான் பயமா இருக்கு இப்போ என்னன்னு சிக்கலண்டா ஆகுது அந்த சூதுக்கு விளையாடுறத விட இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் சரியோ இது இப்போ இந்த கேமோட விட போறேன் இப்போ அடுத்தது வந்து அடுத்த ஆளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தானே அடுத்தது யாருக்கு வர போகுதுன்ட்டு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு சரியோ அப்படியே வரக்கூடாதா இங்க வாடா நீ இவ்வளவு கலகலத்தி பாவம் புள்ள நான் வரது வர மாட்டேன் எனக்கு இந்த இவனுக்கு ஒருக்கா வரணும் இவன் பனிஷ்மெண்ட் தான் பார்க்க வர மாட்டேன் வளமையாக கராஜ் வேலை ஏண்டா டென்ஷனாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு நண்பர்கள் எல்லாம் வந்தபடியாக நல்ல ஒரு ஃபன்னாக போய்கொண்டிருக்கு அங்கே கேம்ஸ் வேலை போய்கொண்டிருக்கு பக்கத்துலேயே வேலை நடந்து கொண்டிருக்கு அது நண்பர்கள் நடக்கும் அதில் நாங்கள் ஒன்றும் யோசிக்கவே தேவையில்லை ஒருக்கா போய் பார்ப்போம் என்ன நடக்குது மூலமாக வேலை ஃபினிஷ் ஆகிட்டு ராசாத்தி இந்த வேலைகள் முடிஞ்சுதுடா ஏற்றினா சரி ஒயில் இப்போ உள்ளே விட்டுட்டீங்களா இல்லை திரும்ப பூட்டினாப்புறம் விடணுமா பூட்டினாப்புறம் தானே கியர் பாக்ஸை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் நீங்கள் ஏற்றுறது மட்டும்தான் வேலை இது என்னத்துக்கு வாங்கணும்னா இது ரிவர்ஸா ஓகே சரி நம்மளுக்கு அந்த லைட்டே வேலை செய்யாது இப்போ இதை போட்டு பார்த்தா அப்புறம் தான் தெரியும் நல்லா இருக்குது இந்த
தோப்புல இருந்து இப்படி ஒரு ஃபன் ஒன்று எடுக்கிறது. அடுத்த கேம் மும்முரமாக போய்கொண்டிருக்கு. சான் கையை பார்த்தா வங்கியில் கணக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. கியர் பாக்ஸ் பூட்டிட்டாங்களா? ஏத்தணும். உனக்கு பதில் அவர் தானே விளையாடுற. பனிஷ்மெண்ட் வந்தா நீ தானே செய்யணும். போக பார்த்தா இவற்ற கையில தான் நடத்த பொருள் சேர்ந்துட்டு. ஓகே, இப்போ அடுத்த கேம் போய்கொண்டிருக்கு. யார் கழுதியாக கொண்ட கையில பாப்போம். அவர் தலைவர் ஒரு பாட்டை போட்டு வித்தியாசம் வித்தியாசம். நீதான்டா கலந்த, நானே அடிச்சு சொல்லுவேன்டா. நான் போய் பார்த்துட்டு சொல்றேன். நண்பன் மாட்டிட்டான் ஏதாவது. சார் நீயே சொல்லு, உனக்கு நாங்க என்ன சொல்லணும்? ராகிங் 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 செய்யும். இல்ல இல்ல ரவுண்ட் வேணாம், வேற வித்தியாசமா கொடுப்போம். கிளாஸா கூட கிளாஸ். தென்னவர பாவனானு தென்னவர பாவனா. இல்ல அவர் சொல்றதுதான் செய்யணும். ஆள் தான் ஓடுற ஓடுதான். எனக்கு எனக்கு இவன் தென்னை மரத்தை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டாண்ட பழைய ஞாபகம். நம்ம பழைய காலத்துல தென்னை மரம் கேக்காட்டியா. ஐயோ ஐயா, 2 ரவுண்ட் அது 2 ரவுண்ட் ஓடு 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 ஓடு. இதுல பாத்தீங்கன்னா ஆள் கழுதையாயிட்டு சொல்றதுக்கு முன்னவே ஆள் ஓடிட்டு வேற பனிஷ்மெண்ட் மாத்திரக்குள்ள ஓடிட்டேன். வேற பனிஷ்மெண்ட் மாத்திரிவோட்டு ஆள் விட்டு என்ன நடந்த முதல் தடவை வேலையா போட்டுதான் இப்ப இவன் மாட்டி எந்த காசு பார் மாட்டி இல்ல அவன் ஒன்று தானே வச்சு கொஞ்சம் தானே வச்சுக்கிறான். கொஞ்சம் இல்ல இப்ப வந்து ஜெரனுக்கும் அவருக்கும் தான் மும்முரமா ஒரு கேம் ஒன்று போயிட்டு விளையாடி கொடுக்காங்க. அவன் விளையாட வந்தானே. ஏய் நீங்க விளையாடி கொடுக்காங்க. அவன் தாள் போடுவான், நீங்க ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? இங்க 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 நீங்க 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 ஏன் சொல்லி கொடுத்தறீங்க? நீங்க ஏன் சொல்லி கொடுத்தறீங்க? இவரோட தான் மாட்டிடுவாரு. மட்டும் தோப்பம் கடலுக்கு உப்பா சின்ன கை மாத்தி விளையாட்டு வரணும். அது நமக்கு தெரியல.
நன்றி நான் சந்தோஷம். சதி பொருள் எடுத்தோன்னா எடுத்து கூட்டி கொண்டிருக்கணும். கூட்டி கொண்டிருக்கணும் ஒரு 2 மணி நேரம் நினைக்கிறேன் நாளைக்கு. ரைட், இப்போ வந்து எல்லாம் பூட்டியாச்சு. அந்த பூட்டினது உள்வேல பார்த்தாக்கள் இன்னும் ஒரு டீம், இங்கால இந்த டீம் தான் எங்களோட இதுக்கெல்லாம் வந்து ஏற்ற போயினோம். வேல்ட கையில் தான் இருக்குது. இவ்வளோ வெயிட்டையும் தூக்கி அதுக்குள்ள வச்சு ஏற்றுறது தான் அடுத்த சிக்கல். நாக்கு இறக்கி நான் உள்ளுக்குள்ளே நிற்கிறதே இதாக இருக்குது, கஷ்டம்தான். வேறு பயங்கர வெயிட். நாங்களே 2-3 பேரையும் தான் தூக்கினாங்க. கராஜ் வேலைன்னு சும்மா நினைக்கிற வேலை இல்லை, எல்லாம் மண்டைகளால் ஓடும். இந்த இன்ஜினியர் அந்த டாக்டரை விட பயங்கரமான வேலை. ரைட், ஆக்கள் உள்ளே போயிட்டுனா நாள் உள்ளே போயிடாமல் கிடக்கு. அப்படியே ஏற்றி மேலே வைக்கணும். வந்தது வந்து குவாலிட்டி அவ்வளோ அப்படியே பூட்டணும், அது அடுத்த சிக்கல். நான் நினச்சேன் இருட்டாகும் நினச்சேன், ஆனால் 3 மணி, இப்போ 3 மணி ஆகுது. 3 மணிக்கே வந்து ஏற்றிருந்தோம். அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடி பார்க்கலாம் ராசாத்தின் நிலைமையை. உடுப்பு கொஞ்சம் இருக்குது, இங்கால துவைக்கப்படும். துவைச்சி தருவியா? துவைச்சிதா இல்லை வேண்டா, அப்படி போடா நீ. பாய் சந்திப்பா வா. அதுதான் ராசாத்திக்கு விடுதலை. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இறக்கிட்டோம். ஒருக்கா ஓடி பார்ப்போம். விடுதலை சக்ஸஸா? சரி, ஒருக்கா ஓடி பார்ப்போம். சரி, ராசாத்திய கராச்சிலேருந்து எடுத்துருக்கிறோம் பரிசோதனை ஓட்டத்துக்காக. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. அண்ணா ஓடி பார்த்துட்டு சக்ஸஸ்ன்னு சொன்னவர். நாங்கள் ஒருக்கா ஓடி பார்ப்போம். நல்லா ரேஸ் பண்ணி ஓடு. சக்ஸஸ் சக்ஸஸ். அதான் அந்த உங்களுக்கு கியர் அப்படி நல்லா இருக்கா? ஸ்மூத்தா விழுதா? ரைட். வெட்டி அது கலட்டிட்டு செய்ய அப்படிதான். மற்ற ஒயில் எல்லாமே போயிருக்கல வடிவா. ஓ, ஒன்றில் ரேஸ் போட்டாரு அவன், நல்ல ரேஸ் கொடுத்தாரு. ஒன்றுக்கு திருப்பி ஏற்றுறான், 3வது கியருக்கு மாறிட்டு. ஓ ஓ ஓ சக்ஸஸ். நன்றி ஷானுக்கு, நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் பயணம் தொடரட்டும். அப்போ போட்டா போமா. ட்ரீட் எடுத்தா அந்த ஆத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் பாவி. என்னடா வந்து நிழலுக்களை விட்டபடியாக வந்து சோலார் ஃபுல்லாகவே சார்ஜ் இறங்கிட்டு அதான் கொஞ்சம் நேரம் வெயில் இன்னும் ஒரு மணி நேரம் நிற்கும். இதில் விட்டுருக்கிறோம். எல்லாரையும் போட்டு பெரிய லோட் ஒன்றை போட்டு இழுத்து பார்க்க போகிறோம். தானே ஒரு ரவுண்ட் ஒன்று போயிட்டு வர போகிறோம். நல்லா இருக்குது ஓடுறாக்கு. அதோட எல்லாத்தையும் கலட்டி நல்ல செட்டாக பூட்டினபடியாக வந்து முதல் இருந்த விட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. கியர்கள் போடக்க முதலாவது ஓகேயாக தான் இருக்குது. இப்போதைக்கு மலைநாட்டில் ஏற்றுவோம். என்ன கண்டியில் ஏற்றுவோம், இறக்குவோம். குயிலன் மாமாவோட கைவேல வந்து அந்த நல்லா இருந்தது. சரி, இப்போ டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து நாங்கள் நேக்கிழமை வந்து கதைச்சவ அவையில் எல்லாருமே இந்த கராஜண்டோடனே குயிலண்ணான்னு சொல்கிறார். இது வரைக்கும் நாங்கள் ஓட்டினதில் வெட்டியாக தான் கிடக்கு. ஒன்றில் வச்சு நல்ல இது பண்ணினாலும் வந்து பாயலை. ஓகேண்ணா, நன்றி. இந்த நான் வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குறவர் திருத்துறாக்கு வந்தவர் அப்படியே வலிக்கிட்டார். இதான் கராஜ். நீங்கள் புத்தளத்தில் வந்து குயிலண்ணாண்ட கராஜ்னு கேட்டால் யார் வேணும்னாலும் சொல்லுவேன், கட்டாயம் வாங்க. உடனே வாகனங்கள் எல்லாம் வந்து கண்ண நாள் வச்சுருக்க மாட்டோம், உடனே அனுப்பிடணும். சக்ஸஸா எல்லா டீமுக்கும் மிக்க நன்றி. ஒரு ஆளுண்டு நான் கொடுக்கல. நன்றி அண்ணா, நன்றி.
இவரான் கோயிலண்ணா இங்கே வந்து புத்தளத்தில் கேட்டாலே தெரியும். நன்றி அண்ணா, ஓகேயா இருக்குது விலையில். ரைட், இதெல்லாம் ராசாதி நின்று. இப்போ அடுத்ததாக வந்து அந்த ஹேண்ட் பிரேக்கும் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, அதையும் வந்து செய்துட்டு தான் போவோம். இவ்வளவும் செய்தாலே எங்களுக்கு ஓகே. சரி, இப்போ வந்து அந்த வேலை முடிஞ்சுது. அந்த ஸ்டார்டர் மோட்டர் கொஞ்சம் பிரச்சனை. அது மோட்டர் இங்கே இருந்தால் வந்து மோட்டர் மாற்றுவோம். நாளைக்கும் வேலை இருக்குது, அதோட ஹேண்ட் பிரேக்கையும் இருக்கா பார்த்துட்டு தான் போகிறோம். இன்றைக்கு இதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ ஒன்று வரப்போகுது, ஃபன்னான தெரிவிக்கிற வீடியோவாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். புனேசன் செலிப்ரேஷன்.